வாலிகண்டபுரம். மூலவர் வாலீஸ்வரர், அம்பாள் வாளாம்பிகை. சிறப்பு: வாலி பூஜித்த வாலீஸ்வரர் இங்கு சுயம்பு மூர்த்தியாக காட்சி அளிக்கிறார். இங்கு பூஜை செய்வித்துதான் எதிராளியின் பலத்திலிருந்து சரிபாதியினை தன் பலத்துடன் சேர்த்து பெற்றுக்கொண்டு எவரையும் வீழ்த்தும் சக்தியினை வாலி பெற்றதாக புராண வரலாறு. இங்கு ஒரே கல்லில் 1008 லிங்கங்கள் வடிக்கப்பட்ட பெரிய லிங்கம் ஒன்று உள்ளது. இந்த லிங்கத்தை வழிபட்டால் 1008 சிவாலயங்களுக்கு சென்று வழிபட்டதற்கான பலனை அடையலாம் என்பது நம்பிக்கை. பைரவர் இத்திருத்தலத்தில் மண்டை ஓட்டு மாலை அணிந்து கபால பைரவராக காட்சி தருகிறார். தேய்பிறை அஷ்டமியில் கபால பைரவருக்கு மிளகு தீபம் போட்டால் பில்லி சூனியம் திருஷ்டிகள் கழியும் என்பது நம்பிக்கை. இத்தலத்தில் ஜேஷ்டா தேவி என்ற அம்மனும் இருக்கிறார். இவரை வழிபட எதிரிகளை மந்தமாக்கி வெற்றிகளை தருவாள் என்பது நம்பிக்கை. அம்பாள் இங்கே துர்க்கை சொரூபிணியாக காட்சி கொடுப்பதால் இத்திருத்தலத்தில் துர்க்கைக்கு தனியாக சன்னதி இல்லை. இங்கு தண்டாயுதபாணியின் திருமுகம் மேற்கு முகமாக சற்றே சாய்ந்து பக்தர்களின் குறைகளை கேட்கும் வண்ணம் நளினமும் சாந்தமும் அருளும் நிறைந்து இங்கு காணப்படுவது மிகவும் சிறப்பாகும். வடக்கு திசை நோக்கிய இந்த தண்டாயுதபாணி யமபயம் நீக்கி ஆயுளை தரவல்லவர். இங்குள்ள விநாயக பெருமான் மிகவும் விசேஷமானவர். பொதுவாக சிவபெருமானுக்கு எதிரே ஒரு நந்தி தான் இருக்கும். ஆனால் இங்கே பாலநந்தி, யவன நந்தி, விருத்த நந்தி என 3 நந்திகள் இருப்பது சிறப்பு. எதிரிகளை வீழ்த்த வாலிக்கு வரம் தந்த வாலீஸ்வரரை வணங்கினால் சத்ரு தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. இங்கு வழிபடுவோருக்கு வாலி பெற்ற பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை.